கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல நாள், அற்புத நாள். உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் தேவைப்படுகிறதோ இன்றைக்கு அதை நீங்கள் பார்க்க போறீர்கள். இந்த நாளில் ஆண்டவரால் செய்ய முடியும். நம்புங்க, விசுவாசிங்க, எதிர்பாருங்க. முதலாவது பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் குடும்பமாய் சாட்சியாய் நிற்பீர்கள். தனித்திருக்கிறவர்கள், அதாவது கைவிடப்பட்டவர்கள், குடும்ப தலைவர்களை இழந்தவர்கள், பிரிந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், பிரிந்தவர்கள், உயிர் நண்பர்களை இழந்தவர்கள், பிரிந்தவர்கள், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதீங்க. ஏசப்பா போதும். அவர் கடைசி மட்டும் உங்களோடு இருப்பார். உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஏன் இந்த உலகத்தில் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏசப்பாவை பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களோடு கூட ஒரு நண்பனைப் போல, சிநேகிதனைப் போல, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பார். விசுவாசிப்பீங்களா? இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 26வது வசனம். 2 ராஜாக்கள் 14:26வது வசனம். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிதென்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். அதாவது இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு கொடிதான உபத்திரவத்தை பார்ப்பார். இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கொடிதான உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்தாராம். உங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உபத்திரவப்படுறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? கஷ்டப்படுத்துறாங்களா? அதை ஆண்டவர் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறாரா என்று கேட்டுக்கொண்டிருக்காதீங்க. பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நெருக்கம் வரும்போது நம்ம ஒரு கேள்வி எழுப்போம், என் கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்கிறாரா? அவருக்கு கண்ணே இல்லையான்னு சொல்லி நம்ம புலம்புவோம். அப்படி சொல்லாதீங்க. நம்ம கஷ்டத்தை பார்க்கிறாருங்க. யாத்திராகும் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல பட்ட உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்தாருல்ல. ஆண்டவர் பார்த்து யார்கிட்ட பேசினாரு? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற மோசேட்டு பேசுறாரு. என் ஜனங்கள் ஆளோட்டிகள் நிமித்தம் படுகிற அந்த வேதனையை, உபத்திரவத்தை நான் கண்டேன். மோசே, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், நீ அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இனி ஒரு ஆள்கிட்ட பேசுறாரு. நம்ம படுற கஷ்டத்தை ஒரு ஆள்கிட்ட பேசுறாருன்னா அவர் பார்க்காம பேச முடியுமா? அதாவது நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்க, பாடுகள் அனுபவிக்கிறீங்க. உங்க கஷ்டத்தை உங்க பெற்றோர்களோ, உங்க நண்பர்களோ, உடன் பிறந்தவர்களோ இனி ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றாங்கன்னா அவங்க பார்க்காம சொல்லுவாங்களா? அதே போலதான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் உபத்திரத்தை பார்க்கிறார். பார்த்து விட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, விடுவிக்கிற ஆண்டவர். நீங்கள் எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, எது நிமித்தம் உபத்திரப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை கர்த்தர் பார்த்து உங்களை விடுதலையாக்குகிறார். நம்புவீங்களா? விசுவாசிங்களா? இந்த நாள் ஒரு அற்புத நாள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, வேதத்திலே வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகவும் பெரிதான அந்த கொடிய உபத்திரவத்தை நீர் பார்த்தீரே. இந்த நாளில் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். உபத்திரப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். குடும்பங்களில் உபத்திரப்படுகிற மக்கள் உண்டு. வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களில், இன்னும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற இடங்களில் உபத்திரப்படுகிற மக்கள் உண்டு. அந்த உபத்திரத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். அந்த கஷ்டங்களை மாற்றியறலும். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். நெருக்கங்கள் மாறட்டும். அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதி என்கிற உபத்திரத்தில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். கடன் பிரச்சனைங்கிற உபத்திரத்தில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். வழக்கு என்கிற உபத்திரத்தில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகி போகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. இந்த நாளில் ஒரு அதிசயம் எல்லாருக்கும் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.